கடந்த காலங்களில் இஸ்லாமிய வரலாற்றை எழுதிய சில மேற்கத்திய ஆய்வாளர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் வாளால் பரப்பப்பட்ட மார்க்கம், இஸ்லாம் அதிகாரத்தால் திணிக்கப்பட்ட மார்க்கம். அடுத்தவர்களோடு போய் யுத்தம் செய்து அடுத்த நாடுகளை பிடிப்பதிலும் அடுத்த பகுதிகளை பிடிப்பதிலும் தான் இஸ்லாம் முன்னிற்கிறது என்று சொல்லி பல்வேறு விதமான பொய் பிரச்சாரங்களை தங்களுடைய வாதத்திற்கு ஆதாரமாக முன்வைத்து காட்டினார்கள். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அந்த வாதத்தை காலத்திற்கு காலம் உடைத்தறிந்தார். ஒவ்வொரு சமூக சூழலிலும் அதை அல்லாஹ் உடைத்தறிந்தார். நமது காலத்தில் கூட இன்றைய நாட்களில் அல்லாஹ் அதை இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறான். காசாவினுடைய யுத்த நிறுத்தம் நடைபெற்றிருக்கிறது. இந்த யுத்த நிறுத்தத்திற்கு பின்னால் கைதிகள் பரிமாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சர்வதேச ஊடகங்களில் வருகிற செய்திகளை சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இஸ்ரேலிலே இருந்து பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள் சில ஒப்பந்தங்களின் அடிப்படையில். அதே போன்று இஸ்ரேலர்களை ஹமாஸின் மூலமாக பிடித்து வைக்கப்பட்டிருந்த யுத்த கைதிகள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். இப்பொழுது அன்புக்குரியவர்களே, சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு கைதி இன்னும் ஒரு எதிரணியினால் பிடிக்கப்பட்டு அந்த எதிரணியில் இருந்து விடுதலை செய்யப்படுகிற பொழுது அந்த எதிரணி வீரர்களை கட்டித் தழுவி தங்களை பணைய கைதிகளாக பிடித்து வைத்திருந்தவர்களை ஆறத் தழுவி அவர்களுக்கு கையசைத்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விடை பெற்று செல்லுகிற வரலாறு இஸ்லாமிய சமுதாயத்தின் கைதிகள் பரிமாற்றத்தில் தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று இஸ்லாத்தை எதிர்க்கிற சர்வதேச ஊடகங்கள் கூட இன்று பேசிக் கொண்டிருக்கின்றன. அன்புக்குரிய ஈமானிய உறவுகளே, இஸ்லாம் பண்பாட்டால் உயர்ந்து நிற்கிற மார்க்கம் என்பதை அல்லாஹ் இஸ்லாமிய விழுமியங்களை பண்பாடுகளை பின்பற்றுகிற ஒவ்வொரு சமூகத்தின் மூலமாகவும் இந்த பூமியில் அல்லாஹ் தெளிவுபடுத்தினான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த இஸ்லாத்தை பரப்புவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் அஹ்லாக் என்று சொல்கிற பண்பாடு. அதனால் தான் அல்லாஹு தஆலா நபி அவர்களுடைய அழகை குர்ஆனிலே புகழவில்லை, நபி அவர்களுடைய ஒழுக்கத்தை அல்லாஹு தஆலா, நபி அவர்களுடைய வீரத்தை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா புகழவில்லை, நபி அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை வெறுமனே அல்லாஹு தஆலா புகழவில்லை. நபியை அல்லாஹ் இந்த பூமியில் ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே புகழ்ந்திருப்பது நபியை பற்றி. அந்த நபியை புகழுவதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட ஆயுதம் வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே, நீங்கள் மிக பெரும் பண்பாட்டு சிகரமாக இருக்கிறீர்கள், உயர்ந்த பண்பாடுள்ளவராக இருக்கிறீர்கள் என்றுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுடைய திருமறையிலே உயர்த்தி பேசினான். அதனால் தான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் அவனுடைய திருமறையிலே சொன்னான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும். நபியே, நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளின் காரணமாகத்தான் அந்த மக்களோடு மிருதுவாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குந்த ஃபல்லன், நீங்கள் கடின சித்தம் உள்ளவராக, கடுகடுப்பானவராக, கலீமல் கல்பி, உங்களுடைய உள்ளம் மரத்து போனவராக நீங்கள் இருந்திருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவுலிக், உங்களை விட்டு அவர்கள் எங்கோ விலகி போயிருப்பார்கள். இந்த சஹாபா சமூகத்தை அன்பின் உச்சத்தில் உங்களால் கட்டி எழுப்பி இருக்க முடியாது என்று சொன்னார் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகின் பண்பாட்டின் உயர்ந்த இடத்திலே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பண்பாடுகளால் தான் ஒட்டுமொத்த சஹாபா சமூகமும் ஈர்க்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து மண்ணிலே இருந்து மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால், இஸ்லாமிய ஆட்சியை மதீனத்து பூமியிலே உருவாக்கியதற்கு பின்னால் தான் ஒரு தனிப்பெரும் ஜனாதிபதி, தனக்கு அங்கு எதிர்க்கட்சி கிடையாது, எதிர்த்து பேசுவதற்கு யாரும் கிடையாது, தான் செய்வதை எல்லோரும் பார்த்து செய்வார்கள், தான் சொல்வதை அப்படியே கேட்டு அடிபணிவார்கள். அப்படி ஒரு சமூகத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைவசம் வைத்திருந்தார்கள். ஆனால் அந்த சமூகத்தை பற்றி அல்லது அந்த சமூகத்திற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி ஒட்டுமொத்த வரலாறும் இந்த உலகத்தில் தோன்றிய அரசியல் தலைவர்களிலும் ஆன்மீக தலைவர்களிலும் ஒரு அப்பழுக்கற்ற பரிசுத்தமான மிக தூய்மையான வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தலைவர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று ஒற்றை எழுத்துக்களால் திட்டத் தெளிவாக சொல்லுகிற அளவுக்கு மிகச் சிறந்த ஒரு பண்பாட்டு சிகரமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். அவர்களுடைய பேச்சாக இருக்கட்டும், நடத்தைகளாக இருக்கட்டும்,
அடுத்தவர்களை அணுகுகின்ற முறைகளாக இருக்கட்டும், அடுத்தவர்களோடு நடந்து கொள்ளுகிற முறை விதங்களாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், சம்பாத்தியமாக இருக்கட்டும், கொடுக்கல் வாங்கல்களாக இருக்கட்டும், எத்தனை எத்தனை செய்திகள், எத்தனை அறிவிப்புகள் அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதருடைய பண்பாட்டினுடைய உச்சபட்ச நிலையை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். சில நேரங்களில்